ஹலோ சோல்ஜர்ஸ். நம்ம உலகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கு பதிலாக பேப்பர் ஸ்ட்ராலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் கவர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். பட் இந்த உலகம் நம்மளை World War III நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சோஷியல் மீடியா இந்த வெளிச்சத்துக்கெல்லாம் முன்னாடி போர்னா எப்படி இருக்கும், போர் பதற்றம் எப்படி இருக்கும், பசி பஞ்சம் காயம் எப்படி இருக்கும்ன்றத இந்த அனிமையில ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த கதையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நரேட் பண்ணிருக்கேன். என் கூட சேர்ந்து கதையை கேளுங்க. ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் கேகே. கதையோட தொடக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் தூண்ல யாரோ ஒருத்தன் உடல் வலிமையே இல்லாம கிழிஞ்ச துணியோட காஞ்ச வயரோட அனாதையா படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை சுத்தி இருந்த எல்லாருமே அவனை கண்டுக்காம சாதாரணமா கடந்து போன போதும் ஒரே ஒருத்தர் மட்டும் இலகன மனசோட அவனுக்காக உணவு வச்சாரு. ஆனா அதை எடுத்து சாப்பிட கூட அவன் உடல்ல வலிமை இல்லை. அந்த நேரத்துல அவனோட காதுகளுக்கு ஒரு சின்ன பெண்ணோட குரல் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அதுதான் அவன் தங்கச்சியோட குரல். அந்த இடத்துலயே அவன் மயங்கி கிடந்தான். சில மாதங்களுக்கு முன் சைட்டா, அவனோட தங்கச்சி செட்சுகோ, அப்புறம் அவங்க அம்மா 3 பேரும் அவசர அவசரமா முகாமுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. எதிரி நாட்டோட படை இவங்க ஊர் மேல தாக்குதல் நடத்துறதுனால எல்லாருமே முகாமுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா, நான் முதல்ல போறேன், நீங்க 2 பேரும் பத்திரமா வந்து சேருங்கன்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சைட்டா அவன் தங்கச்சி செட்சுகோவோட பொம்மை, கேண்டி, முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முகாமை நோக்கி கிளம்பினாங்க. அவங்க போற வழியில வானத்துல குண்டு மழையா பொழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் பயத்திலயும் பீதியிலயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. சைட்டா அவன் தங்கச்சி செட்சுகோவை பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார்ந்து அவன் முகத்துல இருந்த கரையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருப்பான். அப்போ செட்சுகோ அவங்க அண்ணா சைட்டா கிட்ட, அண்ணா என் செருப்பு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவா. சைட்டா அதுக்கு சரி நம்ம புது செருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துவான். அதுக்கு செட்சுகோ, அண்ணா அதுக்கப்புறம் நிறைய காசு வேணுமே அப்படின்னு சொல்லி அவ பாக்கெட்ல அவ சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் டின்ல இருந்து கொட்டுவா. அதுல பார்த்தா சில காயினோட சேர்ந்து நிறைய பட்டன்ஸும் இருக்கும். அப்பதான் புரியுது சைட்டாக்கு அவ தங்கச்சி பாப்பா காசு நினைச்சு பட்டனையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கான்றது. ஓ, இவ்ளோ காசு இருக்கா, அப்ப எனக்கும் சேர்த்து நான் ஸ்லிப்பர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தங்கச்சி பாப்பா, அம்மாக்கும் சேர்த்து நம்ம வாங்கலானா அப்படின்னு சொல்லுவா. அவளோட குழந்தைத்தனத்தை பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு சைட்டா அவ தங்கச்சியை கூட்டிட்டு அங்க மக்கள் எல்லாரும் கூடி இருப்பாங்க, அதுதான் பாதுகாப்பான இடம்ட்டு அவ தங்கச்சியை கூட்டிட்டு போவான். அங்க ஒரு போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே வருவார். யாருக்காவது உடல்ல காயங்கள் ஏற்பட்டிருந்தாலோ மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, அங்க மருத்துவ உதவி தரோம் அப்படின்னு சொல்லுவார். சரின்ட்டு சைட்டா அவன் தங்கச்சி பாப்பா கூட்டிட்டு அந்த ஸ்கூலுக்கு போவான். அங்க பாத்தீங்கன்னா சைட்டாவோட ஆன்டி, அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க சைட்டாவையும் அவன் தங்கச்சியும் பார்த்து, நல்ல வேலை வந்துட்டீங்க சைட்டா, நீ முதல்ல உன் அம்மாவை போய் பாரு, அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு தங்கச்சியை அவங்க கூட வச்சுக்குவாங்க. சைட்டா அவன் தங்கச்சியை ஆண்டி கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மாவை பார்க்க போறான். ஆனா அவனால நம்பவே முடியல, அது அவன் அம்மா தான். அவ்வளோ காயங்களோடையும் கட்டுகளோடையும் இருந்தாங்க. அதை பார்த்தா தங்கச்சி தாங்க மாட்டான்ட்டு அவன் அதை மறைச்சிடுறான். அங்க இருந்த மருத்துவர் சொல்றாரு, அவங்க இங்கேயே தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்கள கண்டிப்பா பெரிய மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சைட்டா வெளியே வந்துடுறான். அவன் தங்கச்சி பாப்பா கிட்ட அவங்க அம்மாவோட மோதிரத்தை கொடுத்து, பத்திரமா வச்சுக்கோ, அம்மா வந்தோடனே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். இதற்கிடையில சைட்டாவோட ஆன்டி உங்களுக்காக பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் சைட்டாவால அவன் தங்கச்சியை சமாளிக்கவே முடியல. தங்கச்சி பாப்பா அம்மா வேணும் அழுக ஆரம்பிக்கிறா. அம்மா இந்த மோதிரத்தை கழட்டவே மாட்டாங்களே, அம்மாக்கு என்னாச்சு என்னாச்சுன்ற அந்த சின்ன பிஞ்சு மனசுல அவ்வளோ கேள்வி, குழப்பம், அழுக, ஆத்திரம் அவ்வளோ இருக்கு. பட் அவளை சமாளிக்கிறதுக்காக குட்டி குட்டி விளையாட்டெல்லாம் விளையாடி பெரிய பெரிய சாகசம் எல்லாம் பண்ணி குட்டி கருணை அடிச்சு அவளை சிரிக்க வைக்கிறான். தங்கச்சிய எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சு சிரிக்க வச்சு அவங்க ஆன்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். மறுநாள் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அது அவனால தாங்கிக்கவே முடியல. இத தங்கச்சி கிட்ட சொன்னா அவளால இன்னும் தாங்கிக்க முடியாது. அவ சின்ன குழந்தைன்றத புரிச்சுக்கிட்டு அவனே அவங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா இறுதி சடங்கையும் செஞ்சு அவன் இந்த சாம்பலை ஆன்டி வீட்டுக்கு கொண்டு வரான். அதை அவன் தங்கச்சி கிட்டே இருந்து மறைச்சு புதருக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறான். அப்போ சரியான நேரத்துல தங்கச்சி பாப்பா வந்துடுறா. வந்து அவனால பதில் சொல்லவே முடியாத ஒரு கேள்வியை கேட்கிறா. அண்ணா அம்மா எப்ப வருவாங்க அப்படின்ட்டு. அந்த கள்ளமெல்லாம் உள்ள இருக்கிற பிஞ்சு குழந்தை கிட்ட பதில் சொல்ல முடியாம தவிச்சு தயங்கி ஒரு பதில் சொல்றான். அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்ட்டு போய் சொல்லி சமாதானப்படுத்தி வச்சான் சைட்டா. மறுநாள் காலையில சைட்டா முதல் வேலையா அவங்க அம்மாவோட சாம்பலை கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டு அவன் வீடு இருந்த இடத்துக்கு போறான். வீடு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு தரமட்டமாக்கி இருந்தாங்க எதிரி நாட்டு படைகள். பட் அவன் முன்னாடியே புதைச்சு வச்சிருந்த சில உணவு பொருட்களை தோண்டி வெளியே எடுக்கிறான். அதுல முக்கியமா அவன் தங்கச்சிக்கு பிடிச்ச கேண்டி டின் இருந்துச்சு. அதை ஆசையா எடுத்து பாக்கெட்குள்ள வச்சுக்கிறான்.
வர்றான். அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் ஆன்ட்டி வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறான். அதை பார்த்து சந்தோஷமான ஆன்ட்டி பெருமையா பாராட்டுறாங்க. பாராட்டி முடிச்ச பிறகுதான் அவங்க ஆன்ட்டி ஒரு கேள்வி கேக்குறாங்க, அம்மா எப்ப வருவாங்கன்னு. அப்பதான் அவன் உண்மையை சொல்றான், அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட அஸ்திய நான் புதைச்சு வச்சுட்டேன்ட்டு. பட் தங்கச்சி பாப்பாக்கு தெரியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மறைச்சிட்டேன்றத சோகத்தோட சொல்றான். இதையே நீ அப்பவே சொல்லல அப்படின்ட்டு ஆன்ட்டி கேக்குறாங்க. இல்ல, தங்கச்சி பாப்பாக்கு தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சிட்டேன், நீங்களும் சொல்லாதீங்கன்ட்டு சொல்லிடுறான். ராத்திரி பூச்சிகளோட சத்தத்தை கேட்டு தங்கச்சி பாப்பா வெளியே போகணும்னு சொல்றான். சைட்டாவும் கூட்டிட்டு போய் காமிச்சு மின்மணி பூச்சி எல்லாம் புடிச்சு தரான். மின்மணி பூச்சிகளை பார்த்து சந்தோஷப்படுற தங்கச்சி பாப்பாவை பார்த்து சைட்டா சந்தோஷப்படுறான். அவங்க சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல சைட்டா அவன் தங்கச்சிய கண்ணை மூடி வாயை திறக்க சொல்றான். அப்போ அவன் தங்கச்சிக்காக எடுத்து வச்சிருந்த அந்த கேண்டி பாக்ஸ்ல இருக்கிற கேண்டி எடுத்து அவ வாயில போடுறான். அந்த கேண்டியோட சுவையும் அந்த மின்மணி பூச்சியோட ஒளியிலையும் அந்த ராத்திரி வெளிச்சத்துல அவ்வளவு சந்தோஷமா அவ துள்ளி குதிச்சு விளையாடுறான். அவ தங்கச்சி பாப்பா துள்ளி குதிச்சு விளையாடுறத பார்த்து சைட்டா ரொம்பவே சந்தோஷப்படுறான். கள்ளம் கப்படமே இல்லாம இருக்கிற இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க சந்தோஷமா இருக்கிற கடைசி காலமா கூட இது இருக்கலாம். சைட்டாவும் அவன் தங்கச்சியும் அப்படியே அவங்க ஆன்ட்டி வீட்டுல காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஆன்ட்டி அவங்க கிட்ட வந்து, சைட்டா இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தியா இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சைட்டா, நான் வேலை தான் ஆன்ட்டி பார்த்துட்டு இருந்தேன், பட் நான் இப்போ வேலை பார்த்த கம்பெனி எதிரி நாட்டு தாக்குதல்ல மண்ணோட மண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்றான். உங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டு என்னாச்சு அதையும் கேக்குறாங்க. போட்ட ஆன்ட்டி, பட் இன்னும் பதில் வரல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். மறைமுகமா அவங்க ஆன்ட்டி, சீக்கிரம் அது என்னன்னு பாரு, உங்க அப்பா வந்தா உங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாருல்ல, அவங்க இங்க தங்குறது அவங்களுக்கு பிடிக்கலன்றத மறைமுகமா சைட்டாக்கு தெரிவிச்சாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சைட்டா சீக்கிரம் தங்கச்சி பாப்பாவை கூட்டிட்டு சேஃபா ஒரு இடத்துக்கு போகணுன்றத முடிவெடுத்தான். நாட்கள் போக போக அவங்களே வெளியே போகணும்ன்ற நினைக்கிற அளவுக்கு அவங்க ஆன்ட்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல சைட்டாவோட ஆன்ட்டி சமைச்ச காய்கறிகளையும் நல்ல சத்தான உணவுகளையும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் மட்டும் கொடுத்துட்டு சைட்டாக்கும் அவங்க தங்கச்சிக்கும் மேலாப்புல இருக்கிற குழம்பையும் வெறும் வெள்ளை சாதத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவங்க அம்மாவோட துணிகளை அவங்க ஆன்ட்டி கிட்ட கொடுத்து வித்து அதுல வர காசுல உணவு சாமான்லாம் வாங்க சொல்றான். அதுவும் தனக்காக இல்ல, தான் தங்கச்சிக்காக. பட் இதை பார்த்து அவ தங்கச்சி, அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, அம்மா வந்தா அவங்க போட்டுக்கிறதுக்கு வேணும், அது கொடுக்காதீங்க, அது கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டு அழுகுறான். ட்ரெஸ் அவங்க ஆன்ட்டி கிட்ட கொடுத்துட்டு அவன் தங்கச்சி பொறுமையா உட்காந்து சமாதானப்படுத்துறான் சைட்டா அவனோட அம்மாவோட ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கு காரணம் அந்த ட்ரெஸ்ல வித்து வர காசை வச்சாவது அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் நிறைவா சாப்பாடு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். பட் நடந்தது வேற. அவங்க ஆன்ட்டி அந்த ட்ரெஸ்ஸை வித்து அதுல வர காசுல அரிசி காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க. ஆனா அதை விட அதிகமா அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க குழந்தைக்கும் கொடுத்தாங்க. தங்கச்சி பாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு கேட்டப்போ அந்த ஆன்ட்டி, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதை வச்சு நீங்க சாப்பிடுங்க, இது மேல உங்களுக்கு 3 வேலையெல்லாம் சுட சுட சமைக்க முடியாது, காலையில நான் ஒரு வேலை சமைப்பேன், அதையே நீங்க 3 வேலைக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த குட்டி பாப்பாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என் அம்மாவோட ட்ரெஸ் வித்து வந்த காசுல தானே நீங்க எல்லா பொருளையும் வாங்குனீங்க, அப்புறம் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லைன்னு சொல்றீங்களேன்னு சத்தமா கேட்டுடுறா. இதை கேட்ட அந்த ஆன்ட்டிக்கு கோவம் வந்து, பேசுற பேச்சுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லையே, இத்தினூண்டு இருந்துட்டு வாய பாருன்னு திட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பேசுறீங்கல்ல, இனிமேல் என்னால உங்களுக்கு எல்லாம் சமைக்க முடியாது, நீங்களே சமைச்சுக்கோங்கன்ட்டு திட்டிட்டும் போயிடுறாங்க. அவன் தங்கச்சியை பாத்துக்கணும் முடிவு பண்ணிட்ட சைட்டா பேங்க்குக்கு போய் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அவங்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவன் தங்கச்சி ஆசைப்பட்ட குட்டி சீப்பையும் வாங்கி தரான். அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் சந்தோஷமா அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலை செஞ்சு சாப்பிட்டு படுக்கிறாங்க. இதை பார்த்த ஆன்ட்டியும் அவங்களோட ஃபேமிலியும் வாழ்றதுக்கு வக்கலனாலும் ரோஷத்துக்கு பஞ்சம் இல்லைன்ட்டு அவங்கள பத்தி பேசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் காசுல இருந்த கொஞ்சம் பொருள் வச்சுதான் அன்னைக்கு மட்டும் சமாளிக்க முடிஞ்சது. ரேஷன்லயும் அரிசி கொஞ்சமா தான் போடுறான்றதுனால அடுத்து என்ன பண்றதுன்ற யோசனையில சைட்டா மும்மரமா இருந்தான். அப்போ அவ தங்கச்சி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கேண்டி வேணும்னு அந்த டப்பா பிடிச்சு அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்து தட்டி தட்டி எடுத்து அதுல ஒட்டிட்டு இருந்த 2 கேண்டியும் கொஞ்சம் அந்த கேண்டியோட தூளையும் கையில கொட்டி தரான் சைட்டா. அதை பார்த்து அந்த தங்கச்சி பாப்பா, அந்த கேண்டியை நம்ம அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு உள்ள போட்டு அந்த கேண்டியோட தூளை மட்டும் எடுத்து சாப்பிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த குட்டி பாப்பா அந்த மீது இருந்த கொஞ்சம் சாக்லேட்டையும் சாப்பிட்டு முடிச்சுடுறா. அது காலி ஆயிடுச்சுன்னே தெரியாம அந்த டின் பாக்ஸ் தட்டிட்டே இருக்கா. அதை பார்த்து அவங்க அண்ணன், இதுக்கப்புறம் இது நீ தட்டினா வராது அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை வாங்கி அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி அவனுக்கு ஒரு கிண்ணத்துல குடிக்க கொடுக்கறான். அதை குடிச்சிட்டு அதுல இருக்கிற எல்லா பிளேவர்ஸையும் அழகா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான்
தான் அந்த தங்கச்சி பாப்பா. என்னதான் அவங்க சமைச்சு சாப்பிட்டு இருந்தாலும் அந்த பாத்திரத்தை எல்லாம் அப்படியே சிங்க்லயே போட்டு வச்சிருக்கான் சைட்டா. அதை பார்த்து அந்த ஆன்ட்டி கோவப்படுறாங்க. சாப்பிட்டா தட்டை கழுவ தெரியாதா, அந்த பாத்திரங்கள்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களே, இப்படியே போட்டிருந்தா வீணாயிடும் சத்தம் போடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த குட்டி பாப்பாவோட அழுக சத்தம் கேக்குது. அவ தூக்கத்திலேயே அவங்க அம்மாவை நினைச்சு கனவு கண்டு அழுகிறா. ரொம்ப சத்தம் போட்டு அழுது எல்லாரையும் எழுப்புறா. அப்போ அந்த ஆன்ட்டி கோவமாகி ராத்திரி நேரத்துல இப்படி கத்திட்டு இருக்கா, வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் அசதியில தூங்கிட்டு இருக்காங்க, அவ கழுத்தை பிடிச்சு நெறி அப்படின்னு கோவத்துல கத்துறாங்க. அத சைட்டாவால தாங்கிக்கவே முடியல. அவ தங்கச்சி பாப்பாவை பொறுமையா எழுப்பி வெளியே கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுறான். மறுநாள் காலையில அவங்க தங்கறதுக்காக ஒரு இடத்த தேர்வு பண்றான். அது ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு. பட் அதுல அவன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற ஆசை அவனுக்கு நிறைய இருந்தது. நிறைய கனவோட சேர்ந்து சைட்டாவுக்கு பயமும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் ஆன்ட்டி வீட்டுக்கு போறது கிடையாது. எப்படி நம்ம சாப்பிட போறோம், எங்க தூங்க போறோம், எப்படி தங்கச்சி பாப்பாவை பாத்துக்க போறோம்ன்ற எண்ணம் மட்டும்தான் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இங்கதான் தங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி பாப்பா, இதுதான் என்னோட ரூம், இது உன்னோட ரூம், இது கிச்சன் அப்படின்னு பிரிச்சு வைக்கிறா. பட் அவளுக்கு பாத்ரூம் எங்க இருக்கு, எங்க வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ சைட்டா நீ எங்க வேணா போலாம், எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். சைட்டாவும் அவன் தங்கச்சியும் அவங்களுக்கு இருந்த தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு போர் நடந்து முடிஞ்ச இடத்துக்கெல்லாம் போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படியே அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போய் அவங்களோட உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஆன்ட்டி, ஓ கிளம்புறீங்களா, வெளியே போறீங்களா, சரி சரி அப்படின்னு எதுவுமே நடக்காதது போல நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வீட்ல இருந்து வெளியே போய் எங்கேயோ வாழ போறாங்க, அவங்க கிட்ட காசும் கிடையாது, சமைக்கவும் தெரியாது, பாப்பாவை பார்த்துக்கவும் தெரியாது. அப்படி இருந்து அந்த குட்டி பொண்ணுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? ஏன்னா அந்த ஆன்ட்டிக்கு தெரியாது அவங்க அண்ணன் தான் அவளுக்கு உலகமேன்ட்டு. அந்த சின்ன குகையில அவங்க இருக்கிறத வச்சு வாட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கிணறுல இருந்து தண்ணி எடுத்துக்கிறதும், மரங்கள்ல செடிகளை இருக்கிற குட்டி குட்டி பழத்தை பறிச்சு சாப்பிடுறதும், பக்கத்து ஊர்ல இருக்கிற விவசாயிகள்கிட்ட அரிசி எல்லாம் வாங்கிக்கிறதும், அப்படியே அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. சைட்டாக்கு சமைக்க தெரியாதுதான், ஆனா அவன் தங்கச்சியோட பசி ஆத்துறதுக்கு அவனுக்கு தெரியும். குட்டி பாப்பா அவங்க அண்ணன் கூட சாப்பிட்டு சந்தோஷமா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா சைட்டாவோட மனசுல இந்த வேலை சாப்பிட்டுட்டோம், அடுத்த வேலை உணவுக்கு என்ன பண்றதுன்ற பயமும் தயக்கமும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அது அவனை ஒரு இடத்துல உட்காரவே விடல. அந்த குகை வாசல்ல அவங்க அண்ணன் கூட உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய தவளைகளோட சத்தம் எல்லாம் கேட்கும். அப்போ சைட்டா சொல்லுவான், இங்க பாரு தவளை எல்லாம் கூட இங்க இருக்கு, அதெல்லாம் சாப்பிடலாம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவான். அவன் தங்கச்சி ஆச்சரியமா கேட்பா, என்னது தவளையெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. இப்படியே ராத்திரி வந்துருது. அவன் சமைச்ச பாத்திரங்களையும் பயன்படுத்தின பொருட்களையும் ஆத்தோரமா உட்காந்து கழுவிக்கிட்டு இருந்தான். அப்ப குட்டி பாப்பா வந்து, அண்ணா நீ உள்ள வா, வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. நீ உள்ள போ, நான் வரேன் அப்படின்னு சைட்டா சொன்னான். இல்ல இல்ல உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு நீ வேணும், பக்கத்துல வா அப்படின்னு சொல்றான். தங்கச்சி இருட்டுக்கு தான் பயப்படுறான்றத புரிஞ்சுக்கிட்டு சைட்டா மின்மினி பூச்சி எல்லாம் கலெக்ட் பண்ணி குகை ஃபுல்லா பரப்புறான். அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சத்துல குகையே மாளிகை மாதிரி பிரகாசமா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே தங்கச்சி பாப்பா தூங்குறான். அவ தூங்குறத பார்த்து சந்தோஷப்பட்டு பக்கத்துல போய் படுத்து அவ மேல சாஞ்சு தூங்குறான். மறுநாள் காலையில சைட்டா கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க போயிருந்தான். அவன் வரும்போது குட்டி பாப்பா மண்ணுக்குள்ள எதையோ தூண்டி புதைச்சு வச்சுட்டு இருந்தான். என்ன பண்ற அப்படின்னு கேட்டபோது, நான் நைட்டு நீ புடிச்சிட்டு வந்து அந்த மின்மினி பூச்சி எல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் நான் புதைச்சுக்கிட்டு இருக்கேன், அம்மாவை நீ புதைச்ச மாதிரி அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே அவன் மனசு உடைஞ்சு போயிடுது. என்ன சொல்ற பாப்பா அப்படின்னு கேட்டபோது, ஆமா அம்மா இறந்துட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களையும் நீ இந்த மாதிரி தான் புதைச்சு அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆன்ட்டி என்ன திட்டும் போது நான் அதை சொல்லிதான் திட்டினாங்க அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்டு நிக்க கூட முடியாம ஒரு குழஞ்சு உடையறான். சைட்டா அம்மா போன விஷயத்த தங்கச்சி பாப்பா கிட்ட சொல்லாம தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு குற்ற உணர்ச்சியில ஒரு குழஞ்சி அழுகுறான். சரி நம்ம தங்கச்சியை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவனையே தேத்திக்கிட்டு எழுந்திருச்சு உட்காடுறான். அப்பதான் சொல்றான், நீ ஒண்ணு கவலைப்படாத, ஆன்ட்டி வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்து கீழே தான் நான் புதைச்சு வச்சிருக்கேன், அப்புறமா ஒரு நாள் போய் அங்க உட்கார்ந்து பொறுமையா அம்மா கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி சொல்றான், அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றான். சரி நம்ம பக்கத்து ஊர்ல எங்கேயாச்சும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவனையும் கூட்டிக்கிட்டு நடந்து போறான். அப்போ ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் அரிசி கொஞ்சம் கேட்டதுக்கு அவரோட சோக கதையை எடுத்து விட்டார். நான் நல்லா இருந்த போது ஊருக்கே சாப்பாடு போட்டேன், இப்ப எனக்கே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. வருத்தத்தோட இவங்க திரும்புறாங்க. சரியா அந்த நேரத்துலதான் எதிர்நாட்டு விமானத்தோட சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அவங்க திரும்பவும் தாக்குதல தொடங்குறாங்க. அப்போ ஒரு பழத்தோட்டத்துக்கு அடியில போய் சைட்டாவும் அவன் தங்கச்சியும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுக்கு நல்லதா போச்சு. அங்க இருந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்டு அவங்களோட பசிய போக்கிக்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி விவசாய தோட்டத்துக்கும் வயலுக்கும் போய் அங்க இருக்கிற கிழங்குகள் பழங்களை பறிச்சுட்டு வந்து பாப்பாவை கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு பசிய போக்கிக்கலாம் அப்படின்ற யோசனை அவனுக்கு வருது. அடுத்த வழி கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டு ஆகணும்ன்ற முடிவுக்கு வரான் சைட்டா. சரின்னு அவங்க வீடா நினைச்சிட்டு இருந்த அந்த கொடைக்கு திரும்புறாங்க. என்னன்னா அந்த தங்கச்சி பாப்பாவுக்கு நாளுக்கு நாள் அவளோட உடல்நிலை மோசமாயிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. அவளோட உடம்புல இருக்கிற காயங்களும்
காயங்களும் பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த போர் விமான தாக்குதல்னால அவளுக்கு நிறைய ஸ்கின் டிசீசஸும் ரேஷஸும் வந்திருந்துச்சு. குட்டி பாப்பா இந்த போர்ல இழந்தது அவ அம்மா மட்டும் இல்ல, அவளோட ஆரோக்கியத்தையும் தான். அந்த பிஞ்சு குழந்தையோட பசியை போக்குறதுக்காக சைட்டா ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம கிழங்கு தோட்டத்துக்குள்ள புகுந்து கிழங்கு திருட பாக்குறான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த தோட்டத்து உரிமையாளர் கிட்ட மாட்டிக்கிறான். அவரு இவனை பிடிச்சு நல்லா அடிச்சு போலீஸ் அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த நல்ல மனசு கொண்ட போலீஸ் அதிகாரி அந்த பையனை போட்டு திருடுனதுக்காக இவ்ளோ அடிச்சதுனா உன்னதான் உள்ள போடணும்னு சொன்னதை கேட்டு பயந்த தோட்டக்காரன் அங்கே ஓடிடுறான். அந்த காவல் அதிகாரி சைட்டாவோட பரிதாப நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவிக்கிறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அவன் தங்கச்சி பாப்பா தன்னாலதான் தான் அண்ணனுக்கு இப்படி ஒரு கஷ்டமான நிலைமைன்றத புரிஞ்சு அழுதுகிட்டே, அண்ணா நான் இனிமே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன், எனக்கு பசிக்கவே இல்லைன்னா நான் சும்மா தான் சொன்னேன்னு சொன்னான். அதை கேட்டு சைட்டாவால தாங்கிக்கவே முடியல, மனசுடைஞ்சு போறான். மறுநாள் தங்கச்சியை பாதுகாப்பா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சைட்டா உணவு தேட போகும்போது எதிரி நாட்டோட படை மீண்டும் தாக்குதலை தொடங்குறாங்கன்றது தெரிய வந்தது. எல்லாரும் குண்டு வீசுற திசைக்கு எதிர் திசையை நோக்கி ஓடுனா சைட்டா மட்டும் குண்டு வீசுற திசையை நோக்கி புறப்பட்டான். வீட்ல இருந்து வெளியே வந்த எல்லாரும் அப்படியே போட்டு வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற சாப்பாடு, துணி, தங்கச்சி பாப்பாக்கு தேவையான தண்ணி அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து அவனும் சாப்பிட்டுட்டு தங்கச்சி பாப்பாக்கும் கொண்டு இருந்தான். இதையே வழக்கமா வச்சிருந்தா சைட்டா. ஏன் இதுக்காக அந்த எதிரி நாட்டு விமானத்துக்கு சத்தமா கைய காட்டி நன்றி கூட சொல்லியிருந்தான். அவன் பசியை ஒரு வகையில அவங்க போக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. அவன் கொண்டு வந்த உணவை தங்கச்சி பாப்பாவால சாப்பிட கூட முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் அவ உடல் மெலிஞ்சிட்டே போச்சு, அவ ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே போச்சு. ஒரு நாள் அவ மயங்கி கிடக்கிறத பார்த்த சைட்டா அவளை தூக்கிட்டு அவசரமா டாக்டர் கிட்ட கூட்டு போறான். அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் சொல்றாரு, இவளோட ஆரோக்கியம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, இவளுக்கு சத்தான உணவுகள் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சைட்டா சத்தான சாப்பாட்டுக்கு எங்க போவான்? அந்த கோவமும் வெறியும் சைட்டாவை வாட்டி வதச்சது. சரி அப்படின்னு தங்கச்சி பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வழியில தங்கச்சி பாப்பா தாகமா இருக்கன்னா தண்ணி வேணும்னு கேக்குறா. பட் குடிக்க கூட தண்ணி இல்ல. அதனால ரோட்ல ஒருத்தர் ஐஸ் கட்டியெல்லாம் சீவி கீழே போட்டிருக்காரு. அந்த ஐஸ் எடுத்து அவ வாயில வைக்கிறான். அப்போ அவ தங்கச்சி பாப்பா, என்னதுனா இது, ரொம்ப நல்லா இருக்கு, ஐஸ்கிரீமா இது அப்படின்னு கேக்குறா. ஆமா இது ஐஸ்கிரீம் தான், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விடுறான். அப்படியே வீட்டுக்கு போற வழியில உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும், உனக்கு என்னெல்லாம் சாப்பிட வேணும் சொல்லு அப்படின்னு கேக்குறான். தங்கச்சி பாப்பா ஆசையா எனக்கு நூடுல்ஸ் வேணும், எனக்கு ரைஸ் கேக் வேணும் அப்படின்னு ஆசையா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சொல்லிட்டே வரா. அதுவும் மட்டும் இல்லாம ரொம்ப பிடிச்ச என்னோட கேண்டியும் வேணும் அப்படின்னு ஆசையா கேக்குறான். சரி தங்கச்சிய பாத்துக்கணும், பேங்க்குக்கு போய் இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வரலான்னு அவன் போறான். அவன் எடுத்த பிறகுதான் அவனுக்கு தெரிய வருது ஜப்பானோட மொத்த முக்கிய படைகளும் காலி அப்படின்றது. அதுல அவனோட அப்பாவும் ஒருத்தர்ன்றது அவனால ஏத்துக்கவே முடியல. சரி இனிமே நம்ம மட்டும் தான் நம்ம தங்கச்சிக்கு நம்ம பத்திரமா பாத்துக்கணும்ன்ற உறுதி அவனுக்கு வருது. அதே உறுதியோட வீட்டுக்கு போய் அவ தங்கச்சிய பாக்குறான். அப்போ அவ பசி மயக்கத்துல புரண்டுட்டு இருந்தா. அவளுக்கே தெரியாம ரைஸ் பால்னு சொல்லி கல்ல எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அண்ணா நான் சாப்பிட்டுட்டேன், உனக்காகவும் வச்சிருக்கேன்னு சொல்லி கல்ல எடுத்து கொடுக்கறா. உடனே சைட்டா கல்லெல்லாம் கீழே போடு, அதெல்லாம் எதுக்கு சாப்பிடுறேன்னு அவ கையில இருக்கிற கல்ல எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு தான் கொண்டு வந்த காசுல வாங்கின தர்பூசணி பழத்தை கொண்டு அவளுக்கு கொடுக்கறான். அதை சாப்பிட்டு என்னதுனா இது டேஸ்டா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஐஸ்கிரீம் இது அப்படின்னு சொல்லி அவளை சாப்பிட வைக்கிறான். அதுவும் இல்லாம இது நான் காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதையும் சேர்த்து சொல்றான். தங்கச்சி பாப்பா வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சைட்டாக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா எந்திரிச்சது சைட்டா மட்டும்தான். ராத்திரி பெஞ்ச அடமழையில தங்கச்சி பாப்பா குளிருன்னு கிட்ட போய் பார்த்தா அவ உடம்பு சில்லுன்னு இருந்துச்சு. அவனால அதை தாங்கிக்கவே முடியல, இறுக்கி கட்டிப்பிடிச்சுக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரிய வருது, இந்த கொடூரமான உலகத்துல தங்கச்சி தன்னை மட்டும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான்றது. அது அவனால தாங்கிக்கவே முடியல. யாருக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டானோ, யாருக்காக அவ்வளோ அடியை பொறுத்துக்கிட்டானோ அந்த தங்கச்சி இப்ப அவனை விட்டு போயிட்டா. சைட்டா தான் தங்கச்சி கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையும் அவ பயன்படுத்திட்டு இருந்த பொருள் எல்லாம் வச்சு எரிச்சிடுறான். ஆனா தான் தங்கச்சியோட ஞாபகார்த்தமா அவளோட அஸ்தியை மட்டும் எடுத்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேண்டி பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சுக்கிறான். இங்கே இருந்தா அவளோட ஞாபகம் அவனை சுத்திட்டே இருக்குன்றதுனால ஊரா தன்னையே மறந்து பயணிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் எங்க போனாலும் தான் நிழல் மாதிரி அவன் தங்கச்சி பாப்பாவோட நினைவுகள் அவனை ஒட்டியே இருந்துச்சு. பல நாள் கழிச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அனாதையா இருந்தான். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த காட்சி. ஆதரவு கொடுக்க ஆள் இல்லாமையும் அன்பு காட்ட யாரும் இல்லாமையும் உணவு இல்லாம அங்க சாக கடந்தான். அவனை விட்டு எல்லாரும் போன மாதிரி அவனோட உயிரும் அவனை விட்டு போயிடுது. அவன் இறந்து போயிட்டான்றத தெரிஞ்ச பிறகு அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தம் பண்றவரு அவன் கிட்ட ஏதாவது உடமை இருக்கான்னு பாக்குறாரு. எதுக்குமே பயன்படாத இந்த
கேண்டி டப்பா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல வீசி எறியறாரு. அந்த கேண்டி டின் விழுந்த உடனே அது விழுந்த இடத்துல இருந்து அந்த குட்டி பாப்பாவோட அஸ்தி வெளியே கொட்டது. வெளியே வந்தது தங்கச்சி பாப்பாவோட அஸ்தி மட்டும் இல்ல, அவளோட ஆன்மாவும் தான். அவளுக்கு பின்னாடி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவங்க அண்ணன் சைட்டா நின்னுட்டு இருந்தான். இதுக்கப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆசையா கை கோத்துக்கிட்டே அவளுக்கு பிடிச்ச கேண்டிய சாப்பிட்டுட்டு முடிவே இல்லாத பயணத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எந்த அனிமி படத்தை பத்தி பார்க்கலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா போட்டு ட்ரை பண்றேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல ஹைப் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதுன்றது. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டேன். பாய்.